இந்த மனித சமுதாயத்தில் அமைப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பொறுப்புகள் ரீதியாக, அந்தஸ்துகளின் அடிப்படையில், குடும்ப உறவினர்களின் அடிப்படையில் மனிதனுடைய மானங்கள் எல்லாம் இன்றைக்கு விலை பேசப்படுகின்றது. சர்வசாதாரணமாக எல்லோரும் செய்கிறார்கள். தனக்கு ஒரு மனிதன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு மீடியாக்கள் உண்டுமோ எல்லா மீடியாக்களிலும் அவனை குறித்து தவறான செய்திகள் வெளியிட்டு அவனை மானபங்கப்படுத்தி அவனுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்துவதில் எல்லோரும் கூட்டுச்சதி செய்கிற காலம் இந்த காலம். என்ன காரணம்? ஏதோ இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வீழ்த்துவதை போல நமக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டாலும் வீழ்ந்தது அவன் அல்ல, வீழ்ந்தது இவன் என்பதை இவன் புரிந்து கொள்ளவில்லை. அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் என்றொரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மானபங்கப்படுத்தி ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வீழ்த்த நீங்கள் முயற்சி செய்தால் அதனுடைய விபரீதம் என்ன என்பதை புரியாமல் இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்தாலும் சைத்தான் அவர்களை மறக்கடிக்க வைத்து அந்த தீமையை தொடரச் செய்கிறான். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும்.